இன்னைக்கு நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிற நமக்கு வந்து லீடு கிடைக்கல, ஆள் கிடைக்கல, ப்ராஸ்பெக்டிங் கிடைக்கல, இப்படி நிறைய கதை சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எதுல வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணும்? இப்ப பார்த்த இந்த வீடியோ மாதிரி நம்ம எந்த பிசினஸ்ல இருக்கோமோ அதுல என்னென்ன வழி இருக்கு நம்ம கஸ்டமர் கொண்டு வரதுக்கு, நம்ம பிசினஸ் பண்றதுக்கு, சேல்ஸ் பண்றதுக்கு, நம்ம பிசினஸ் ஒருத்தவங்க பார்க்க வைக்கிறதுக்கு, இப்படி நிறைய வழிகள் இருக்குது. அதுல ஒரு வழிதான் இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். எந்த ஒரு புக் இருந்தா போதும், எதுவுமே தெரியாம சோசியல் மீடியால எதுவுமே தெரியாம ஒரு பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டு அதுல இருந்து லீடு வந்து நமக்கு ஒரு பக்கம் இதுல பிசினஸ் போகும். நம்ம என்னைக்காவது நம்ம டெய்லியும் போய் ஃபேஸ்புக் பாக்குறோம், யூடியூப் பாக்குறோம், அதுல இருந்து ஒரு ரூபாய் நமக்கு சம்பாதிக்க முடியுதா? ஆனா ஒரு பேசிக்கா நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கோம். அதுல இருந்து ஒரு நாளைக்கு மினிமம் 15 ரூபாயில இருந்து 50 ரூபாய் அந்த மாதிரி ஒவ்வொரு செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு பக்கத்துல இருந்து நம்ம இன்கம் பண்ணலாம். இதுல எப்படி ஸ்டார்ட் பண்றது, என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம், படிக்கலாம். நம்ம வச்சு நம்ம எல்லாரும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, நம்ம சம்பாதிக்கமா? இந்த கேள்வி நம்ம கேட்கலாமா? நம்ம எப்பயாவது அனலைஸ் பண்ணிருக்கோமா? நம்ம சும்மா உட்காந்துட்டு உடனே மொபைல் போய் பாக்குறது, ஃபேஸ்புக் பாக்குறது, யூடியூப் பாக்குறது, இன்ஸ்டாகிராம் பாக்குறது, இப்படி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம்? அவங்களுக்கு தீனி போட்டுட்டே இருக்கோம் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு. இந்த அவேர்னஸ் நமக்கு வந்திருக்குதா? ரீல்ஸ்ல பாப்பீங்க, இந்த பண்ணியெல்லாம் எப்படி ஃபேமஸா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும்ல. இந்த நிறைய வந்து அவங்க கான்டென்ட், அவங்க பேச்சும் அவ்வளவு அசிங்கமாவும், அல்லது அவங்க எங்கேயாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. இந்த சூர்யா அதெல்லாம் இவ்வளவு கெட்ட பேசி அவ்வளவு கெட்ட பேசி இவன் அவனை வச்சிருக்கேன், இப்போ கொஞ்ச நாள் இவங்க கூட படுக்கேன், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. நீங்க வந்து மில்லியன் மில்லியன் நியூஸ் அவங்கள வந்து அவங்கள கெட்ட பேசி. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா? என்ன கேள்வி வருது? இவங்க எல்லாம் யார் ஃபேமஸ் பண்ணி விட்டா? இந்த வேலையே பார்க்காம சும்மா நோண்டிட்டு இருப்பான் தெரியுமா, அவன் எல்லாம் ஃபேமஸ் ஆனது. நமக்கு அது திரும்ப திரும்ப உங்களுக்கு திரும்ப திரும்ப காட்டினா நீங்க அவங்க ஃபேன், உங்களுக்கே தெரியாம ஃபேன். நீங்க திட்டுறீங்களோ பாராட்டுறீங்களோ லவ் பண்றீங்களோ ஓகே, ஆனா நீங்க தெரியாம ஃபேன் இருக்கீங்க. கரெக்டா? ஆமா. சோ தெரியாமலே இப்படி எதுவுமே பண்ணாம இவங்க எல்லாம் ஃபேமஸ் ஆகும்போது ஏன் நம்ம ஒரு பிசினஸ் ஏன் ஃபேமஸ் ஆக முடியாது? ஓட்டு கோச் யாருக்கெல்லாம் இந்த அவேர்னஸ் வந்திருக்குது? இப்போ எம்எம்ஜில நிறைய பேர் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் படிச்சு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, கரெக்டா கலக்குறாங்க. லைவ்னா அந்த கரெக்ட் டைம்ல வருவாங்க, போஸ்ட்னா அந்த மாதிரி டைம்ல போடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் உருவாக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த அவேர்னஸ்ல இருந்து வந்திருக்கோமா? நம்ம அந்த மாதிரி உருவாக்கிட்டு இருக்கோமா? ஓகே, இப்போ யாருக்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு போஸ்ட் போடுறதோ இல்ல ஒரு வீடியோ போடுறதோ ஒரு லைவ் போடுறதோ இன்னும் சேலஞ்சஸா இருக்கு? நிறைய பேர் வந்து போஸ்ட் போட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, லேடிஸ் போட்டோ அவங்க வீட்டுல உள்ள போட்டோ போட்டாங்கன்னா உடனே மூஞ்சில வந்து ஒரு வேற ஏதாவது பொம்மை மாதிரி போட்டு மறைச்சிருவாங்க. இன்னும் பயம். நம்மளை பத்தி மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தும் போதுதான் நம்ம யாரு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தேடுவாங்க. நம்ம வச்சிருக்கிறது அவங்களுக்கு உதவும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கூட வருவாங்க. அதுக்கு என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்றோம்? எதுக்கு பண்ணணும்னு தெரியல சார். நீங்க வேற என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எஸ் சார், அறிவாளன். போட தெரியாது, வாட்ஸ்அப்பே அனுப்ப தெரியாது. அப்படிதான் இருந்தேன் நான். மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் அந்த மதுரையில் இருக்கும்போது லைவ்ல போட வச்சிருந்தாரு ஃபேஸ்புக்கில். ஆனால் அது ஒரு டைம் இனிமேல் டெய்லி போடுங்களான்னு ஒரு 10 டைம் கட்டுவார். அப்படி சொல்லுங்கனாப்ல அப்படியே தான் சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு வருஷம் பண்ணலை. அதுக்கடுத்து தான் சோசியல் மீடியாவில் சேர்ந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சு இப்போ வந்து எனக்கு அது ஈஸியாக இருக்குது. முதல் வந்து பேசுறதுக்கே ஒரு இதாக இருக்கும். ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 டைம் பேசின பிறகு நான் செக் பண்ணிட்டு தான் போடுவேன். இப்போ செக் பண்ணுறதில்ல, அப்படியே போட்டுருவேன். இப்போ மாஸ்டர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, எந்த இடத்துல போறீங்களோ அந்த நேச்சராக என்ன இருக்கோ அதை போடுங்க, அப்போ தான் பீப்புள் பிடிக்கும் அப்படின்றாரு. அந்த விஷயம் நான் போட்டேன். லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ரொம்ப மாஸ்டர் பேசுற மாதிரி பேசிவிட்டேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு அதை வச்சு தான் என்னை கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி இருக்குது. யோசனை பண்ணேன், சரி மாஸ்டர் சொல்றது கரெக்டாக தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ மாஸ்டர். ஒரு விஷயம் ஆட் பண்ணிடுறேன். இந்த நான் முதல்ல ஒரு போஸ்ட் பண்ணும்போது 3 தடவை செக் பண்ணுவேன், அப்பதான் போடுவேன் அப்படி சொன்னாங்களா. நான் நினைச்சதுன்னா நம்ம போஸ்ட் போடணும், மக்கள் செக் பண்ணிக்கிட்டோம் சரியா இல்லையா, எங்க எக்ஸ்ட்ரா பிச்சு அப்படி விட்டுறணும். தென் எஸ் மணியன். சார் ஆக்சுவலாக நான் டெய்லியுமே வந்து 4-5 போஸ்ட் போட்டு தான் சார் இருக்கேன். பட் வந்து அது ப்ராப்பரா இன்னும் பண்ணல. பட் மாஸ்டர் சொல்லியிருந்தாங்க சோசியல் மீடியா புக் படின்னு சொல்லிட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் சார். அதை படிச்சுட்டு நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா போட ஸ்டார்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். ஒரு கனெக்ட் கொண்டு பண்ணலாம். சோசியல் மீடியால ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம், ஒரு கனெக்ட் கொண்டு பண்ணலாம். கனெக்ட் சம்டைம்ஸ் அது நீங்க என்னத்தனாலும் போடுங்க, ஆனா உங்களுக்கு பிடிக்கணும், உங்களுக்கு பிடிக்கணும், ஏதாவது ஒரு உண்மை தெரியணும், ஏதோ ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆகணும். நம்ம எவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்குன்னு முக்கியம் இல்ல. இப்போ ப்ரொஃபஷனலா அவ்வளவு எடிட்டிங் மியூசிக் எல்லாம் போட்டு அப்படிதான் ஒரு வீடியோ ஹிட் ஆகும்னா நானும் என் வீடியோ எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க மக்கள். ஸோ ப்ரொஃபஷனலா போஸ்ட் பண்ணி என்ன லவேச்சரன் அவ்வளவு நம்ம கதையை போயிருக்காது. ரோட்ல காட்டுல பேட்ல குளத்துல எங்கனாலும் வீடியோ எடுத்து போடுறத முடிஞ்சு போயிருக்கிறேன். ஸோ அந்த சொன்ன அந்த வீடியோ பப்ளிஷ் ஆயிட்டு நினைக்கிறேன். மஹிந்திரா பைக்ல போன வீடியோ நான் எடுத்து போட்டேன். அதுல போட்டீங்க மாஸ்டர், நேத்து பார்த்தேன் பயங்கரமா. இல்ல அது ரொம்ப ஆச்சு எடிட்டிங்ல, இன்னைக்கு தான் எடிட்டிங் வந்திருக்கு நினைக்கிறேன். போஸ்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இப்ப நானும் யோசிச்சிட்டு இருக்கேன், நம்ம உட்காந்து பிளான் பண்ணி இப்படி எழுதி வீட்டுல உட்காந்து வீடியோ எடுப்போம். வீட்டுல உட்காந்து வீடியோ எடுக்க முடியல. இது என்னடா ரொம்ப இருக்கு. நானும் லிஸ்ட் போயிட்டே இருக்கு, லிஸ்ட் போயிட்டு சென்ட் வராது போலாம் அப்படின்னு வண்டி ஓடும்போதே சரி ரெக்கார்டிங் பண்ணணும் பண்ணியாச்சு. மஹிந்திரா என்ன சொல்றாரு, அவரு பர்சனலா வந்து எல்லா ஃபேஸ்புக் ட்விட்டர் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்றது, என் பொண்டாட்டி நல்லா இருப்பா, நானும் லைன் விடுவேன் பார்த்துட்டு இருப்பேன், எனக்கு வேற வேலை சொல்லலாமா யூடியூப்ல இல்ல, என் பொண்டாட்டி நல்லா பண்ணிட்டு தான். ஒண்ணு, வாழ்க்கையில ரொம்ப போர் அடிக்க யாருமே இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதனால நான் ஃபேஸ்புக்ல யூடியூப்ல இல்ல. இது எப்படியாப்பட்ட பிளாட்ஃபார்ம், சோசியல் மீடியா எப்படியாப்பட்ட பிளாட்ஃபார்ம், எங்க வரைக்கும் போய் சேரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு சோசியல் மீடியா.
அதை நான் யூஸ் பண்ண தெரியல மக்கள், அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. அந்த வீடியோ என்ன திரும்ப ஒருத்தர பாருங்க. சோ நீங்க உங்க பண்ற பிசினஸ்ல, உங்க சொசைட்டில ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன பாதையில போறீங்களோ உங்க சுத்தி இருக்கவங்க சொந்தக்காரன் அந்த பாதையில கிடையாது. அம்மா இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், பொண்டாட்டியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், சொந்தக்காரனா இருக்கட்டும், அவன் உங்க பாதையில கிடையாது. உங்க பாதையில இருக்கவன் சொன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு ஓகே. இப்போ எம்எம்ஜி வந்து நம்ம பார்த்து வந்தது எப்படி வந்தோம், இதே மாதிரி நம்ம ஒரு சிஸ்டமா கிரியேட் பண்ணி வைக்கிறோமா சோசியல் மீடியா மூலமா? அதாவது நம்ம போடுற விஷயம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்டு பார்த்தவரு சும்மா பேசிட்டே இருந்தாப்ல, எப்படி இருக்கீங்க என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆமா நீங்க அந்த இதில் ஃபேஸ்புக்கில் போடுறீங்க பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. இப்ப நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு தான் மாஸ்டர் சொன்ன விஷயம் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. தேங்க்யூ மாஸ்டர். கோபி சொல்லுங்க. எங்க ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல வாக்கிங் போகும்போது எனக்கு தோணுச்சு சார், நம்ம நிறைய பேரோட வீடியோ நம்ம பார்க்கறோம், நம்ம வீடியோ பல பேர் பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் அதுக்கப்புறமா சோசியல் மீடியா. அது தானா வந்துச்சு சார். சூப்பர் சூப்பர். மாஸ்டர் எதுவும் சொல்ல வந்தீங்களா? இல்லம்மா, நான் அதான் காட்டினேன். வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாம் யோசிச்சிருக்கீங்க பாருங்க. நான் நடந்தா வீடியோ, கார்டனுக்கு போனா வீடியோ, தூத்தா வீடியோ, கார்ல போனா வீடியோ, எல்லா வீடியோ. எப்படி மூச்சு எடுக்கீங்களோ அந்த மாதிரி உங்களோட இதா இருக்கணும். எந்த அளவு நாங்க வீடியோ எடுத்திருக்கோம் அப்படின்னா பாருங்க. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? முடி வெட்டிட்டு இருக்கேன். முடி வெட்டி இருக்கும்போது வீடியோ. இது இன்னும் போஸ்ட் ஆகல. அந்த அளவு உங்களோட சுவாசங்கள் இருக்கணும். பிக் பாஸ் ஏன் அவ்வளவு ஓடுது? பிக் பாஸ் கோடி கோடியா ஏன் சம்பாதிக்கிறாங்க? சொல்லுங்க பாப்போம். அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குது, அடுத்தவங்களுக்கு யாருக்கு யாருக்கு என்ன கனெக்ஷன், அடுத்தவன் என்ன செஞ்சான் கேட்கறதுல நமக்கு அவ்வளவு ஆர்வம். அடுத்தவங்க வீட்டை எட்டி பார்க்க முடியாது, ஏன்னா கதை பிடிக்கிறாங்க. பிக் பாஸ்ல கதை திறந்து நடந்ததெல்லாம் வெளியே சொல்லுவாங்க. அதனால அது அவ்வளவு ஃபேமஸ். அப்புறம் கேட்டா நான் வாழ்க்கையை படிக்கிறேன், மனிதர்களை படிக்கிறேன் அப்படின்னு கதை விடலாம். ஆனா வக்கர புத்தி அடுத்த என்ன பண்ணாங்க, இது நம்ம நல்லபடியா யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அவ்வளவு ஆர்வம் இருக்கும் மக்களுக்கு, காட்டி பாருங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், அது ஒரு படம். எஸ் அவுட் போச்சு. எஸ் சரவணம். எஸ் மாஸ்டர். நான் என்னோட மாப்பிள்ள வந்து ஃபேஸ்புக்ல இல்ல அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, உங்க மாமா என்ன வீடியோ போட்டுட்டு இருக்காரு ஃபேஸ்புக் போனாலே நான் கூட ஆடிக்கொண்டு அம்மாச்சிக்கு ஒண்ணு. ஆனா அவரை சொல்லியிருக்காங்க, அவர் எப்ப பார்த்தா ஏதாவது வீடியோ போட்டுட்டே இருக்காரு, பார்க்க முடியல அப்படின்னு. அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. மாஸ்டர் சொல்லும்போது தோணுச்சு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறது. என் போன ஸ்டோரேஜ்ல எனக்கு போன் எடுக்கணும் ஆசை இருக்கு. அதுக்கு ஒரு போன் வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஏன்னா இந்த போன் வாங்கி 4 வருஷம் ஆச்சு. அது முதல்ல தேவையான விஷயத்த செய்யணும் அப்படின்ட்டு அதுக்கு பணம் சேர்த்துட்டே இருக்கேன் மாஸ்டர். ஒரு நல்ல ஒரு போனை வாங்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. தேங்க்யூ மாஸ்டர். இல்லம்மா நான் தேவைப்படாது, உங்களுக்கு தேவைப்படாது, போனும் தேவைப்படாது, இது தேவைப்படாது. நான் நம்பர் சொல்ல ஒன்னு வந்து மிஞ்சி போனா என்ன ஒரு கார்டு வாங்கி போடுங்க. கார்டு எவ்வளவு அதில் பாசிபிள் எனக்கு. ரெண்டாவது யூடியூப் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டேன். ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டேன். வீடியோ எடுத்து சோசியல் மீடியா யூஸ் பண்ற ஒரு சீக்ரெட்டே என்னன்னா, நம்ம வந்து ஓப்பனா இருக்கிறது தான். நம்ம மறைச்சு இல்லாம நம்மளுடைய சுயம் என்ன அப்படிங்கறத காமிக்கிறது தான். நிறைய பேர் வந்து அப்படியே பூசினாமலே காமிப்பாங்க, இந்த மேக்கப் பண்ண மாதிரியே காமிப்பாங்க. அது இல்ல, ஓப்பன் நேச்சர் என்னவோ அதை காமிக்கும் போது தான் நம்ம கூட கனெக்ட் ஆவாங்க. ஏன் நம்மள மாதிரி அவனும் இருக்காப்பா, நம்மள மாதிரி அவன் பேசுறாப்பா, இப்படிதான் கனெக்ட் பண்ணும். இந்த கனெக்டிங்னாலதான் எம்எம்ஜில எல்லாருமே நம்ம வந்திருப்போம். இந்த தேடுதனாலேயே இந்த கனெக்டிங் தான் நம்ம வந்திருப்போம். இதே மாதிரி உங்களை தேடிக்கிட்டு உங்களோட கனெக்ஷனுக்காக நிறைய பேர் வெயிட்டிங்ல இருப்பாங்க. இன்னொன்னு, எல்லாரும் மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆட்டம், டான்ஸ், ரீல்ஸ், குப்பை அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம யோசிச்சு பாக்குறோம், எம்எம்ஜில நம்ம என்ன மாதிரி படிச்சிட்டு இருக்கோம், என்ன மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம போடுற ஒவ்வொரு போஸ்டும் வீடியோவும் மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் உண்டு பண்ணுதா அப்படின்னு. மத்தது எல்லாமே வந்து நம்ம டைமை போக்குறதுக்கும் நம்ம எனர்ஜி போக்குறதுக்கும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம அவேர்னஸா இருக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்க்கும்போது கம்பெனில இருக்கிற அந்த அவ்வளவு கொண்டு வந்து தள்ளிடுவாங்க. அதுக்கு நம்ம எதுக்கு வந்து நம்ம சோசியல் மீடியா யூஸ் பண்ணணும், எதுக்கு நம்ம ப்ராஸ்பெக்ட் பண்ணணும்? ட்ரெடிஷனல் பிசினஸ்ல வந்து எல்லாமே போட்டுடலாம், இது எல்லாருக்கும் தெரியும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எது வந்து தெரியாம சொல்லணுமோ அது வந்து தெரியாம தான் சொல்லி ஆகணும். அந்த கியூரியாசிட்டி உருவாக்கி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், என் ப்ராடக்ட் இது பாருங்க, இது ரிசல்ட் பண்ணிருக்கு, இது இவ்வளவு விலை இவ்வளவு இருக்குது, இப்படி போட்டுட்டு எவன் நம்மள வந்து பாக்குறது வருவான்? நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம காமிச்சிடுறோம். நீங்க நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க போறீங்கன்னா நீங்க முன்னாடி அவங்ககிட்ட காமிச்சிட்டீங்க, என் ப்ராடக்ட் நான் இதான் பண்றேன் அப்படின்ட்டு. அப்புறம் எப்படி ஒரு பிரசன்டேஷன் பார்த்து உங்க கூட ஜாயின் பண்ணுவாரு? ஸோ நம்ம ஒரு முக்கியமான ஒரு தப்பு இதுதான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நம்ம ப்ராடக்ட் பத்தி பேசக்கூடாது, மக்களுக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதை பத்தி பேசணும். இன்னொன்னு, நம்ம வந்து ஒரு 4-5 செக்மெண்ட் நம்ம வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம். நிறைய பேர் அக்ரி பண்ணுவாங்க, அக்ரியில வந்து அதுல வந்து நம்ம ப்ராடக்ட் வேலை செய்யும். அப்பதான் வந்து அவங்க கேட்கும் போது நம்ம சொல்றது சரியா இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனத்துல எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல என்னென்னலாம் புரிஞ்சிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பெரியசாமி பத்தி சொல்லி ஆகணும். நம்ம பிசினஸ் கோச்சிங் கொண்டு வந்து பேசும்போது உங்களுக்கு எப்படி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், இல்ல நேச்சுரலா இருக்கணும். அப்ப நாங்க சொல்லி தரோம். ப்ரொஃபஷனல் எடுக்கணும், எங்கிட்ட அந்த மாதிரி அழகி கிடையாது, அந்த மாதிரி கோச்சிங் கிடையாது. ஓகே அப்படின்னு அந்த ஆரம்பிச்சது. நீங்க நேச்சுரலா இருக்கிறது மட்டும்தான் மக்களுக்கு போய் சேரும். பிளஸ் என்ன சொல்லுவாங்க, அது ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, அது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சரி, அந்த விஷயம். அடுத்து வந்து பேஜ்ல உங்களை யாரும் டேக் பண்ணாம பாத்துக்காங்க Facebookல, அல்லது உங்க வீட்டுல வந்து அவங்க போட்டோ ஓட்டிட்டு போறோம். ஓகேவா? உங்க வீட்டுல அவங்க பிரேம் போட்டா ஓகேவா? அது பண்ணாதீங்க. அது என்னன்னு தெரியுங்க, நாங்க போட்டோவே போடுறதில்ல. இல்ல இதெல்லாம் எங்க சார் தெரியாது, அப்பதான் உங்களை வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க. அது என்னன்னு பாத்துக்காங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ முகேஷ் அம்பானி பொண்ணு சொல்லிருக்கு, அப்பா நீ எல்லாம் 1947 பூமர் அங்கிள். நீ யார்கிட்ட? முகேஷ் அம்பானி, உலக பணக்காரர். அவர் நம்மளாம் நினைச்சிட்டு புத்திசாலின்னு அவரை சொல்லிருக்கு, நீ எல்லாம் பூமர் அங்கிள், நீ இன்னும் அப்டேட் ஆகல, உலகம் நடக்குது, என்னடா சொல்ற நீ? அப்பா இப்ப நான் டேட்டா காலம். இன்னைக்கு வீடியோ போடுறீங்க,
இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டீங்க, நான் இன்னைக்கே போட்டேன். நான் எந்த காலத்துல போட்டேன், என்னடா இப்பெல்லாம் வீடியோ போட்டுருக்கேன் அப்படின்னு இப்பதான் பாக்குறேன். என்னைக்கே போட்டது பார்த்துட்டே இருக்குமா, திடீர்னு திரும்பி பார்க்க 45,000 வியூஸ் 50. என்னடா அந்த வீடியோ 4 வியூஸ் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு 45,000 தெரியாது. பின்னாடி ஓடிட்டு இருக்கு டேட்டா காலம். இப்பவும் யாரும் யாருக்காவது கால் பண்ணி பேசுறீங்கன்னா பூமர் அங்கிள், பூமர் ஆண்டின்னு இருக்கும். நீங்க பார்க்க எங்க டீசெண்டா இருக்கலாம், ஆனா இப்போ உள்ள காலம் உங்களுக்கு தெரியல. சில விஷயத்துக்கு கால் அடிச்சு தான் ஆகணும், சில விஷயத்த போன்ல தான் பேசணும். ஐ அக்ரி தட். ஆனா டேட்டா கொடுங்க. டேட்டா கொடுத்தா 1 நாள் 2 நாள் 3 நாள் ஒரு கடிக்கு நான் ரிப்ளை பண்ண வேண்டியிருக்கு. 3 நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆச்சு. ஆனா சரி நான் பண்றேன், நான் பண்றேன். இப்போ கால்ல பேசியிருந்தா போன் வந்த மெசேஜ் பார்க்கறதுக்கு 2 நாள் ஆகுது. போன் எடுத்து பேசினா, தாய்மார்களே பெரியவர்களே, நீங்கள் 20 வருஷம் பின்தங்கி இருக்கிறீர்கள். மாஸ்டர் இதுல இன்னொரு விஷயம், இப்போ ஃபோன் பண்ற அவங்க எடுக்கல, நம்ம சொல்ல வந்த விஷயத்த மறந்துடுவோம். வாய்ஸ்னா டக்குன்னு போட்டோம்னா அந்த பாயிண்ட் எப்போ வேணாலும் இருக்கும். அந்த விஷயம் எனக்கு இப்ப நான் வந்து டாக் போகும்போது ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா, இந்த அப்ளைன் டவுன்லைன் கிட்ட நம்ம பேசலாம்னு இருக்கோம். டவுன்லைன் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கா ஒரு கால் பண்ணுவாங்க, அப்ளைன் லைன் பிஸியா இருக்கும், அது அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் அப்ளைன் வந்து நைட்டு கால் பண்ணுவாங்க, இது என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, என்ன பிரச்சனைக்கு நான் கால் பண்ணங்கிறது எனக்கு மறந்துடும் அப்படிம்பாங்க. சோ இப்போ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி அந்தந்த நிமிஷம் ஆடியோ போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க பார்த்துட்டு அதுலயே ரிப்ளை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது. நிறைய பேர் நம்ம கால் பண்ணுங்கிறது வெயிட் பண்ணக்கூடாதுங்கிற பாயிண்ட் வந்து நான் நிறைய நாள் அனுபவிச்சேன். அப்ளைன் கால் பண்ணும்போது எனக்கு அது ஞாபகமே இருக்காது, அவங்க கால் பண்ணி கேட்பாங்க. ஆனா அந்த தப்பு எனக்கு நடந்ததுக்கு அப்புறம் என் டீமுக்கு வந்து அந்த விஷயங்கள் சொல்லாம இருக்கிறோம். சோ வாட்ஸ்அப்ல ஆடியோ கொடுக்க பழகணுங்கிறத நான் எடுத்துக்கிறேன் மாஸ்டர். டன். ரெண்டு விஷயம் சொல்றேன். நம்பர் 1 வந்து நீங்க உண்மையை மட்டும் தான் பேசணும். ஏன்னா நீங்க ஆடியோ கொடுக்கீங்க, ப்ரூஃப் கொடுக்கீங்க. டேய் அன்னைக்கு ஒன்று சொன்னா, இன்னைக்கு ஒன்று சொன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம், சாரி 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி என்னென்ன பேசினா எல்லாம் நம்ம ரெக்கார்ட் இருக்கும். அதுக்கு தான் மக்களுக்கு பயம். ஏன்னா நான் அன்னைக்கு ஒன்று பேசுவேன், நாளைக்கு ஒன்று பேசுவேன். நான் பேசுனது எனக்கு எகென்ஸ்ட் ஆயிட்டுனா இதனால நான் கால்லேயே பேசிட்டேன். ஆனா காலையும் அவன் ரெக்கார்ட் பண்ணுவோம், அது உங்களுக்கு தெரியுமா? டோன் சத்தவரம் இன்னொன்று இருக்கு. சைட்ல இன்னொரு போன் வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியுமா? சரியா? நம்மகிட்ட 3 போன் இருக்கு. 3 போன்ல ஏதாவது வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம் இல்லையா? அதனால அந்த தப்பிக்கலாம் முடியாது போனே. அதை விட பெட்டர் என்ன தெரியுமா? உண்மையை மட்டும் பேசி போறது பெட்டர். இன்னொரு கண்ணாமூச்சி நடக்கும் தெரியுமா? இவர் போன் பண்ணுவாரு, அவரு பிஸியா இருப்பாரு. அவர் போன் பண்ணுவாரு, இவர் பிஸியா இருப்பாரு. அப்புறம் இவர் போன் பண்ணாரு, அவரு பிஸியா இருப்பாரு. கடைசியில் 2 பேரும் கனெக்ட் ஆகும்போது எதுக்கு போன் பண்ண 2 பேருக்கு தெரியாது. இந்த கண்ணாமூச்சி விளையாடுவாங்க தெரியுமா? இதே காமெடி பேசுங்களா, காலை முடிச்சு போச்சுடா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்க, ரெக்கார்டிங் போடுங்க, அதை வந்து புரிஞ்சுக்காங்க. கரெக்டா இருக்கு. அவுட் போச்சு. இப்ப பார்த்த விஷயத்துல என்னென்ன எடுத்துக்கிட்டோம், ஒரு நிமிஷத்துல டேக் விடலாம். மாஸ்டர் வீடியோ போட்டுட்டே இருக்கணும், எந்த இடம்னு பார்க்க கூடாது, என்ன தோணுதோ போடணும். அந்த விஷயம் நடந்துட்டு சார் ஆக்சுவலா வந்து வீடியோ போறதுல பர்ஃபெக்ஷன் இருக்க கூடாது, ஆனா உண்மை இருக்கணும் அப்படிங்கறத எடுத்துக்கிறேன் சார். தேங்க்யூ. கரெக்ட் பண்ணிட்டேன், கரெக்டான பாயிண்ட் எடுத்துக்கீங்க. தேங்க்யூ சார். சார் நான் போன வாரம் வந்து அட்டன் பண்ணிட்டு நான் என் பிரதர்ட்ட 2 டேஸ் முன்னாடி சொன்னேன், இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல ஆரம்பிச்சு நான் போடலான்னு இருக்கேன். உடனே என் பிரதர், ஐயோ அப்படியெல்லாம் போடுறத, உன் மூஞ்செல்லாம் காமிக்க அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி, உனக்கு நீ என்ன முட்டாளா அப்படின்னு கண்ணாம திட்டுறான். அதெல்லாம் பண்ணக்கூடாது, சேனல்லாம் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அதெல்லாம் சார் சொன்னதுல இருந்து அது அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வந்து போட ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத நான் அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிறேன் சார். வீடியோ வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம எடுத்து போடணும், அது என்னைக்கா இருந்தாலும் அந்த நியூஸ் வந்து கன்வே ஆகுங்கிற விஷயத்த வந்து நான் எடுத்துக்கிறேன் சார். நீங்க இதெல்லாம் ஏன் போடணும், எப்படி போடணும் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ சொல்லிட்டேன். ஆல்ரெடி இதுக்குள்ள மெசேஜ் சொன்னேன். அடுத்த கேள்வி கேளுங்க. எங்க அண்ணன் வந்து ஒரு பெரிய யூடியூபரா இல்லையா? எங்க அண்ணன் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனா இல்லையா? எங்க அண்ணன் வந்து ஒரு 100-150 பேரை கோச் பண்ணி அவங்க லைஃப் எப்படி மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரா? இல்ல. தப்பா நினைக்காதீங்க. உங்க அண்ணன் அண்ணன் தப்பு என்ன பண்ணிட்டு இருக்காரு? MBA பண்ணிட்டு டாடா கம்பெனில வந்து சேல்ஸ் ஆஃபீஸரா இருக்கான். வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா? இவர் நேரம் வேலைக்கு போய் வேலை பார்த்துட்டு சம்பளம் கிடைக்கும், ஒரு பொண்டாட்டி பிள்ளை பார்த்துக்கிறாரு. ரைட்டா? ஓகே. பிசினஸ் பண்றாரா? உங்களை மாதிரி இல்ல. நெட்வொர்க்கிங் பண்றாரா? இல்ல. புது மக்களை ஆபீஸ்ல போய் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ஆள் மட்டும் பார்ப்பாரு. அதான் மக்களை பார்க்க போறாரா? இல்லைங்க சார். எந்த வகையிலுமே நம்ம போற வேலையும் நம்ம பண்ற பிசினஸ் அவர் பண்ணாத போது அவரோட அட்வைஸ் நம்ம எப்படி எடுக்க முடியும்? ஒரே ஒரு கேள்வி தான். எல்லாரும் ஒரே ஒரு கேள்வி. அந்த அட்வைஸ்க்கு நமக்கு சரிப்பட்டு வரணும். அவங்க பாதியில நீங்க போறீங்க. நீங்க டாடால வேலை பார்க்க போறீங்களா? MBA படிச்சிருக்கீங்களா? கம்பெனில வேலை பார்த்துட்டு என் வேலை உண்டு நானும் இருக்க போறீங்களா? அப்படின்னா கண்டிப்பா அண்ணன் சொன்னது கேட்கும். இன்னொரு விஷயம் எனக்கு புரியுது. அண்ணன் தம்பி நம்ம ஃபேமிலி அந்த பயம் இருக்கும். அவங்க தெரியாம பயப்படல சொல்லுவாங்க. அக்பர் சொல்லுங்க சார். சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் இமீடியட் ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்றதான் சார் நான் இதுல எடுத்துக்கிறேன். நீங்க இந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது நான் ஒரு போஸ்ட் போட்டேன் சார். அவ்வளவு ஃபர்ஸ்ட் சூப்பர். இங்க பாருங்கம்மா, நான் இன்னைக்கு வந்து 100 விஷயம் சொல்லியிருக்கேன். ஆனா நான் உங்களுக்கு எழுதி தரேன். எல்லாரும் 10 விஷயம் 12 விஷயம் 2 விஷயம் 1 விஷயம் எடுத்து போறீங்க. 98 விஷயம் உங்களுக்கு புரியல. அப்படியே புரிஞ்சாலும் செய்யப்படுறது கிடையாது. நான் எழுதி தரேன். நான் இன்னைக்கு இந்த ட்ரைனிங்ல நான் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேன், நீங்க என்னெல்லாம் எடுத்திருக்கீங்க, என்னெல்லாம் எடுக்கல, உங்க மைண்டுக்கு ஏறவே இல்லை, புரியவே இல்லை அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. நான் சொல்ல அது வேஸ்ட் பண்ணாதீங்க. அறிவியல போய் நின்றுக்கிட்டு ஒரு கிண்ணத்தை கொண்டுட்டு வந்துடாதீங்க. நான் தைரியமா வந்து பப்ளிக் எல்லாம் வீடியோ போடுறது காரணம் எப்படியும் புரிய போறது இல்லை. உங்களுக்கு ஏதாவது 5-10 தான் புரியும், அது போதும். அதுக்கப்புறம் புரியலன்னா அதுக்கப்புறம் ட்ரைனிங் மும்பை இந்தியாவுக்கு வந்து மும்பைல வந்துச்சுன்னா கூட அடிச்சு தட்டி கூட்டு போகலாம். இல்லைன்னா ஒரு செமினார் பார்த்துட்டு ஓஹோன்னு ஆயிடலாமே, வாங்க ஏற்காடு வாங்க ஒரு நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு கம்பெனில கூட்டு போறீங்களா? என்னாச்சு? அதுக்கப்புறம் ஏற்காடு ட்ரைனிங் போயிட்டு வந்ததான் மிச்சம், பணம் போனதான் மிச்சம். என்னாச்சு? நான் பால் பாண்டியா இருந்தா இப்படி ஆயிட்டேன், பால் பாண்டியா இருந்தா இப்படி ஆயிட்டேன். என்னடா இதே தான் வீடியோ போடுங்க, வேற ஏதாவது போடுங்க. தன்மா யார் பேசினா? ரூபன் பேசலாம். ரூபன்.
சார் நீங்க இந்த அப்ஜெக்ஷன் சொல்லும்போது நான் அந்த பெர்ஃபெக்ஷன் நோக்கி போறவன் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. அது மாதிரி சோசியல் மீடியால வந்து இது கரெக்டா எடிட் பண்ணி போடணும் அப்படிங்கிறது அதை நம்ம போடணும் அப்படிங்கிறது. ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் தப்பான டைரக்ஷன் உங்களை கூட்டிட்டு போல. அதாவது நல்ல எடிட் பண்ணி நல்ல வீடியோ பண்ணி நல்ல வீசப்பட்டா கண்டிப்பா வீஸ் போகும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்க மாஸ்டர் ஆகுன்னு சொல்றேன். அந்த முதல் ஸ்டெப்புக்கு உங்களுக்கு சொல்லி தரேன், அவ்வளவுதான். நான் தப்பா சொல்லி தரல. டன். ஓகே, இதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் போஸ்ட் போடுவோம் நம்புறோம். யாருக்காவது வந்து தயக்கமா இருக்கு, கூச்சமா இருக்கு, யார் என்ன நினைப்பாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா புக்கு கையில வச்சுக்கலாம். புக்கு கையில வச்சுக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். டக்குனு ஒரு பேஜ்ல பட்டி பார்க்கும்போது அந்த ஒரு பாயிண்ட் கிளிக் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து டெய்லிக்கு அந்த போஸ்ட் போறதா இருக்கட்டும், இல்ல வந்து டெய்லிக்கும் லைவ்ல இருக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த விஷயங்களை கண்டினியூ அந்த மைண்ட் செட்ல வந்துடும். ஸோ யாருக்கெல்லாம் புக் வேணுமோ கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கலாம்.